ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் அர்ஜுன். திஸ் இஸ் இந்து கௌதம். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் குழந்தைங்க காலையில் நேரமே ஸ்கூல் கிளம்பி போகிறாங்க, எதுவுமே சாப்பிடாம போயிடுறாங்க, ஏதாவது பாலில் கலந்து குடிக்கிற மாதிரி ரெசிபிஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8 விதமான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அண்ட் மிக்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி ஒரே மாதிரி கொடுக்காம இது மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. என்னென்ன ரெசிபிஸ்ன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் 2-3 புதுசாக போடுற ரெசிபீஸும் அதே மாதிரி ஆல்ரெடி போட்ட சில ரெசிபீஸும் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்குறேங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பண்ணிக்கிற ஹெல்த் மிக்ஸ் நான் இது வரைக்கும் பண்ண ரெசிபிலேயே ரொம்ப நியூட்ரிஷியஸான ரொம்ப ஈஸியான ரெசிபி நான் சொல்லுவேங்க. இந்த மாதிரி 90s கிட்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்து குடிச்சு வளர்ந்ததுங்க. பாட்டிலாக வீட்டில் அடுக்கி வச்சுருப்பாங்க அம்மாலாம். அது பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் வீட்லேயே இவ்வளோ ஈஸியாக செய்யலாமான்னு எனக்கு செஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஒரு டம்ளர் இருந்தால் போதுங்க. அதில் என்ன எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போது இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு மக்கானா எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்தீங்க அப்படின்னா மொறுமொறுன்னு ஆயிரும். அது வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். மக்கானா அப்படிங்கிறது தாமரைப்பூ விதை தாங்க. நம்ம நாற்று நெல் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம பரவலாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கலோரி, ஆனால் ப்ரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு எல்லாமே இருக்குதுங்க. இது கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ் ஹை தான். நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 டம்ளர் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்திக்கலாம். மக்கானாக்கு பதிலாக ஓட்ஸ் சேர்த்திக்கலாம். ஆனால் இது சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நியூட்ரிஷனும் நல்லாயிருக்கும். மக்கானாவை அது மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூரியகாந்தி விதை, தோல் எடுத்து சூரியகாந்தி விதைங்க. இது கூடயே அதை விட கொஞ்சம் அதிகமாக பூசணி விதை, இதையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுலேயே 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலைங்க. இது நம்ம கிச்சனில் இருக்கிற பொருள்லேயே பார்த்திங்கன்னா மோஸ்ட் அண்டர்ரேட்டடான ஒரு பொருள்னால் பொட்டுக்கடலை தாங்க. சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் இதில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்லி நமக்கு படிக்கும்போது தாங்க தெரியும். ஸோ இதையும் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஹெல்த் மிக்ஸ் கூட பண்ணும்போது ஈரப்பதத்தையும் உறிஞ்சிக்கிட்டு நல்ல பவுடர் கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது கூடயே 1/2 டம்ளர் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குதுங்க. 1-2 டேபிள் ஸ்பூன் இது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தினமுமே. பார்த்திங்கன்னா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே படப்படன்னு வெடிக்கும். இது மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா எல்லாமே தெரிச்சு வெளியே விழுந்துருங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு. மாதிரி எது வறுத்தாலுமே நீங்கள் ஃப்ளேம் ரொம்ப லோவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும், இல்லைன்னா போன்ட் ஆயிரும். இப்போ அது கூடயே 1/2 டம்ளர் அளவுக்கு முந்திரி, 1/2 டம்ளர் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் பிஸ்தாவோ வால்நட்டோ எடுக்கிறது உங்கள் விருப்பம் தான். அன்றைக்கி முந்திரி பாதாம் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப இது மாதிரி நட்ஸ் மட்டுமே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆயில் பிரிஞ்சு லட்டு மாதிரி வந்துடும். அதனால தான் நான் அளவாக எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு லிட்டில் ஒட்டி இருக்குதுன்னு. இது எல்லாமே எல்லாம் வீணாக போயிருக்கும். ஸோ இது மாதிரி மூடி வச்சுட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதையும் தனியாக பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் பவுடர் பண்ணணும், இல்லைன்னா ஆயில் சீக்கிரமே ரிலீஸ் ஆயிரும். மக்கானா பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் அதையை மட்டும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற சீட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு துளி கூட சூடு இல்லை, அந்தளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ தான் நான் அரைக்கிறேன். நான் எடுத்த அளவுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பவுடர் கிடச்சிது. இது பல்ஸ் மோடில் தாங்க அரைக்கணும், விட்டு விட்டு அரைக்கணும். லைட்டாக அரைச்ச உடனே ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி கலந்து விட்டு அரைங்க. இப்போ நல்லா சின்ன கண் இருக்கிற சலடையாக பார்த்து எடுத்து சளைச்சிக்கலாங்க. இந்த பவுடரு கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. என்னடா இவ்வளோ சர்க்கரை போடுறேன்னு பார்க்குறீங்களாங்க? நம்ம 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் பாலில் கலந்து குடிக்க போகிறோம். அதுக்கும் சர்க்கரை ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இவ்வளோ சுகர் போடணுங்க. இப்போ புரியுதுங்களாங்க? நம்ம கடையில் பாட்டிலாக வாங்கினோம்னா அதில் 1/2 பாட்டில் சுகர் தான் இருக்கும். நம்ம சர்க்கரைக்கு நல்லது வாங்கி குடிக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு சர்க்கரைக்கு விலை கொடுத்து வாங்கி குடிச்சிட்ருக்கோம். ஸோ நேரம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இது மாதிரி வீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. இதுவும் இல்லைன்னா ஹோம்மேடும் நிறையா பேர் செய்கிறாங்க. அதை விசாரித்து இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டு அது மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணலாங்க. நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். அந்த கசரு பார்த்தீங்களா, அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம். கொஞ்சமாக பேரிச்சம்பழம், நடக்கடலை, நெய்யெல்லாம் போட்டு நல்லா இது மாதிரி ஒரு ஓட்டினீங்கன்னா லட்டு மாதிரி பிடிச்சிடலாம். அதையும் வேஸ்ட் பண்ணாமல் 2 நாளைக்கு ஸ்நாக்ஸ் ஆச்சுங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும், சத்துமே இதில் அதிகமாக இருக்குங்க. ஆனால் இது வரைக்கும் நிறைய ஹெல்த் மிக்ஸ் செஞ்சுருக்குறேங்க. ஆனால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நாம் அந்த குடிச்ச ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மாதிரியே வந்தது இதுதாங்க. அதனால தான் இதுக்கு அவ்வளோ ஹைப் கொடுக்குறேன். பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இது எனக்கு 12 நாளைக்கு வருங்க. பாப்பா காலையிலையும் சாயங்காலம் கொடுப்பேன், நானும் ஒரு வேளை குடிப்பேன். நீங்கள் எப்பவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணல. அப்படியே ஒரு 5-6 லட்டு இருந்தது, இப்போ வெறும் 4 லட்டு தான் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு காரணம் இவர் தான். எப்போ இது மாதிரி லட்டு செஞ்சாலும் உடனே வந்துடுவா, எனக்கு வேணும்னு. அவளுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணல அப்படிங்காட்டி வெளியே வைக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க.
இதில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூட போடலாம். நல்லா திக்காக இருக்கும் குடிக்கும்போது. இது கூட நல்லா சூடாக இருக்கிற பால் ஊற்றிக்குங்க. அடியில் கட்டியாகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சுகர் நான் போட்டது இதுவுமே மைல்டாக தாங்க இருந்தது. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாங்குற ஹெல்த் ட்ரிங்க்ஸில் கண்டிப்பாக வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் திக்னஸ் வரும். நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணாமே எந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது பெருசாக ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ அப்படியே குடிக்கலாம். இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து என்ன ரெசிபின்னு வாங்க பார்த்துடலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க. மெயினாக பெண் பிள்ளைகளுக்கு வந்து இது ரெகுலராக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து எலும்புகளை வலுவாக்குறதுனால வளர்கிற குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ட்ரிங்க்கு. இதை வந்து 2 விதமாக செய்யலாம். ஒன்று வந்து நான் அப்போவே செய்கிறது, இன்னொன்று வந்து ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சுட்டு பவுடர் வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிறது. ப்ரீமிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அப்போவே செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். 1 டம்ளர் அளவுக்கு கருப்புடு நான் போட்டு தாங்க எடுத்துருக்கிறேன். அது வந்து அப்படியே நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். எந்த ப்ராப்ளம் இல்லை. நல்லா கழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். ஒரு 4-5 விசில் விட்டுறலாங்க. அது விசில் போட்ட உடனே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இனிப்புக்கு நான் பனங்கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெல்லமோ சர்க்கரையோ எது வேணுமோ எடுத்துக்கலாம். இது தண்ணி விட்டு கரைச்சி 2ஐயும் அடுப்பில் வச்சுட்டோம் அப்படின்னா 2 ஒரே நிமிஷத்தில் வேலையாயிருங்க. டைம் இருக்குது, ஒரு ஈவினிங் போல் செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இது மாதிரி செய்யலாம். இல்லை நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டு உடனே அந்த பவுடரை போட்டு உளுந்தங்கஞ்சி செஞ்சுக்கலாங்க. அதோட ரெசிபியும் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு வெந்துருச்சு. கருப்பு பொட்டோடு சாப்பிட்றதாங்க. இதில் அந்தளவுக்கு ஃபைபர் கண்டென்ட்டே அந்த தோலில் தான் அதிகமாக இருக்குதுங்களாம்மா. இங்கே பாருங்கள், தண்ணியில் இது பதமெல்லாம் வேண்டியது இல்லைங்க. கரைஞ்சதுன்னா சரி. இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு இது மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது உளுந்து வெந்த தண்ணி தான், தனியாக வச்சுருங்க. அரைச்சதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட அந்த தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கருப்பட்டி பாகு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் குக்கர் வெடிச்சிச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அதனால தான் அப்போல்லாம் இந்த குக்கர்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. இப்போ எல்லாத்தையுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்க, இப்போ ரெசிபிக்கு வந்துடலாம். இப்போ வந்து அது கூடயே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து பசும்பால் கூட ஆட் பண்ணலாம். ஈவினிங் டைமில் செய்கிறீங்க அப்படின்னா ரிலாக்ஸாக தேங்காய் பால் எடுத்து அதில் செய்யுங்க. ஒன்றுமே ரொம்ப ரொம்ப சத்துங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக சூடு பண்ணால் போதும். கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மாவே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி நிறைய வெரைட்டியில் செய்யலாம். ஆனால் இந்த மெத்தடில் தான் எங்கள் பாட்டி எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆஃப் பண்ணுற ஓரத்தில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா அப்படியே மணந்து கிடக்கும். சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக பாயாசம் நினச்சி குடிச்சிருவாங்க. என் பாப்பாவுக்கு இது ரொம்பவே பிடிக்குங்க. பாப்பாவுக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஃபுட் ரொட்டீன் போட சொல்லி நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக போடுறேங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக கருப்பு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிருச்சு. சாப்பாடே சாப்பிடலாம் கூட காலையில் 1 டம்ளர் குடிச்சிட்டு போனால் கூட போதும். அவ்வளோ ஹெல்த்திங்க. அடுத்து என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமாங்க. பார்த்தீங்கன்னா குழந்தைங்கன்னு இல்லை, ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து பாட்டிலாக வாங்கி வச்சு குடிக்கிறது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட் சிரப் தாங்க. இது கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. போட்டு நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பேரிச்சம்பழத்தை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுடுதண்ணியை போட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஊற விட்டுட்டாங்க. நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய பேனில் வந்து அந்த ஊறின தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். திரும்பவும் அந்த பேரிச்சம்பழத்தை வந்து இன்னொரு பேனில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க. அது பாட்டுக்கு நல்லா தளன்னு கொதிச்சு வரணும். அந்த பேரிச்சம்பழம் வந்து நல்லா சாஃப்டாயிரும், பார்க்கும்போதே தெரியும். அந்த ஸ்டேஜில் மறுபடியும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி கூடயே இதையும் வந்து வடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் செய்கிற மாதிரி இருக்குங்க. செய்யும்போது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து மறுபடியும் அந்த பேரிச்சம்பழத்தை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட சாறு இல்லாமல் இது போல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் கூட அந்த சாரை வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. இப்போ இந்த சக்கையில் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த டேஸ்ட்டும் இருக்காது. பட் இதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இது கூட பொட்டுக்கடலையோ நெடக்கடலையோ வந்து பொடி பண்ணி அது கூட நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா லட்டு மாதிரி சாப்பிட்லாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம மிதமான ஹீட்டில் வந்து நல்லா இது போல் வந்து இதை கொதிக்க விடலாங்க. கொஞ்சம் நேரம் ஆக பாகு மாதிரி மாற ஆரம்பிக்கும். தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம் கூட வேண்டிய, அரை கம்பி பதம் வந்தாலே போதுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சூடு ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பாகு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ நம்ம கிடச்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட் சிரப்புங்க. நம்ம கடையில் வந்து அதிக காசு கொடுத்து ப்ரிசர்வேட்டிவோட டேட் சிரப் வாங்கி குடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சாச்சுங்க. ரொம்ப சிம்பிள் தான். 2 டேபிள் ஸ்பூன் கலந்து குடிங்க. வேறு எதுக்கெல்லாம் சுகர் சேர்த்தணுமோ கண்டிப்பாக இந்த டேட் சிரப்பை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆல்டர்னேட்டிவ்ங்க. அடுத்து என்ன ரெசிபின்னு வாங்க பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பாலில் கலந்து குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, மல்டி பர்பஸாக நீங்கள் நிறைய இடத்துல வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு கொடுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நட்ஸ் பவுடர் தாங்க செஞ்சுருக்கிறேன். கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நட்ஸ் பவுடர்னால் இதுதான் அப்படின்னு கிடையாதுங்க. இருக்கிற நட்ஸ் வந்து நம்ம ஆப்ஷன் தான். இன்றைக்கி நான் என்னென்ன பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன், ஏன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு
1 கப் அளவுக்கு பாதாம், 1 கப் அளவுக்கு முந்திரி, ஒரு 1/2 கப் அளவுக்கு வால்நட்ஸ் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக வந்து சூரியகாந்தி விதை, அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு பூசணி விதை இதெல்லாம் எடுத்துருக்கிறேங்க. இது கூட நீங்கள் பிஸ்தா அது மாதிரி வேறு நட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். பட் இந்த நட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது சீக்கிரமே ஆயில் ரிலீஸ் ஆகாமல் ஓரளவுக்கு பவுட்ரியான நட்ஸ் பவுடர் கிடைக்கும். இதுவே ரொம்ப பிஸ்தாலாம் வந்து ரொம்பவே ஆயில் வருங்க. வால்நட்லேயுமே ஆயில் அதிகமாக வரும். அதனால தான் நான் கம்மியான குவான்டிட்டிலே சேர்த்திருக்கிறேன். இது போல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆற விட்டுருங்க. கூல்னு ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைக்கணும். ஏன்னா சீக்கிரமே இல்லைன்னா சூடாக இருந்தது அப்படின்னா ஆயில் ரிலீஸ் ஆகி லட்டு பிடிக்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இது வந்து பல்ஸ் மோடில் மெல்ல மெல்லமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்தளவு கொரகரப்பாக வரும்போது ஒருக்கா சலிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இன்னொருக்கா பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துகிட்டு 2வது டைம் சலிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஃபைன் பவுடராக கிடச்சிரும். ஒரே டைமில் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து மிக்ஸர் ஜாரில் வந்து பல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சூரியகாந்தி விதை மட்டும் தோல் எடுத்ததாக பார்த்து வாங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது, ஸ்நாக்ஸில் போடுறதுன்னு பல விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ இதை வீட்டில் செஞ்சோம்னா பணமும் மிச்சம், அதே சமயம் ஹெல்த்தியும் கூடங்க. அடுத்த ரெசிபியும் பார்க்கலாம். இது வந்து நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துருக்கிறேங்க, முழு ராகி. இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 டைம் வந்து அலசி எடுத்துக்கணும். மேலே வந்து பொட்டு மாதிரி இருக்கும், அது 2-3 தடவை கழுவுற வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் கூட அது இல்லாமல் நல்லா அலசி தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஓவர் நைட் வந்து இதை ஊற விட்டுறலாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ராய் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. ஊறினதுக்கப்புறம் ஒருக்கா வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இது போல் துணியில் போட்டு கட்டி ஒரு நாள் வரைக்கும், ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 30 மணி நேரம் வரைக்கும் நல்லா முளைக்கட்ட விட்டுறலாம். அங்கே பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக முளைப்பு வந்திருந்தது. ஓப்பன் பண்ணி பாருங்கள், நீளமாக முளைப்பு வந்திருக்கு. எப்பயுமே இது போல் தானியங்களை அப்படியே சாப்பிட்றத விட முளைப்பு கட்டி சாப்பிடும்போது நியூட்ரிஷன் வந்து 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுங்க. முளைப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ராஸ்மெல் அதில் இருக்குங்க. அதனால் அதையும் ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இப்படி ஈரப்பதம் போகிறக்காக வீட்டுக்குள்ளேயே வந்து இது போல் துணியை போட்டு விரிச்சு விட்ருங்க. ஒரு 2 மணி நேரம் அப்படியே கிடந்தது அப்படின்னா நல்லா வந்து ஈரப்பதம் போயிடும். இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு நான் மாடியில் வெயிலில் வைக்க போகிறேங்க. வெயிலில் ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா பலன்னு வர அளவுக்கு நல்லா காஞ்சி வரணும். நிஜமாவே சொல்கிறேங்க, ஆஃப்டர்நூன் ஃப்ரீ டைமில் படுத்து தூங்குறத விட இது போல் ஏதாவது ஒரு வேலையில் என்கேஜ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மனசே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. வெயிலில் 3 மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா உதிரியாக வந்த மாதிரி ஆயிரும். இப்போ வந்து இதை ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மிதமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க. மெல்லமாக வந்து வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு ஆயிருங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தாங்க. ஃப்ரீ டைமில் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு சூடு ஆறுற வரைக்கும் வச்சிடலாங்க. அதே பேனில் ஒரு 4-5 முந்திரி கூடவே ஒரு பாதாம் இதையும் போட்டு வறுத்துட்டு அதையும் அது கூட போட்டு வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து அதிக குவான்டிட்டியில் பல்காக செய்கிறீங்க அப்படின்னா நீ மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அளவாக தான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இது மாதிரி தடத்தில் மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் மைல்டாக தான் இருந்தது. உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இது போல் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுடர் ஒரு வேட்டேஜ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் ராகி கொக்கோ மால்ட் தாங்க. இதை அதிக விலை கொடுத்து கடையில் வாங்குறதோட ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் ஈஸியாக வீட்லேயே செஞ்சாச்சுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சிம்பிளான ஸ்டெப்ஸே இது கடையில் 2 மடங்கு அளவுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டுருக்குறோம். இப்போ அந்த பவுடர் கூட தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கூடயே சூடாக இருக்கிற பால் ஊற்றி ஆற்றுனீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு டேஸ்ட் அப்படியே வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற அந்த ஹெல்த் மிக்ஸ் மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க வெறும் 1 டம்ளர் பால் குடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறீங்க, அதை மட்டும்தான் குடிக்கிறாங்க அப்படின்னா பாலுக்கு பதிலாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனுங்க. முந்திரி அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் 2யுமே வந்து நல்லா ஊற வச்சிடலாம் சுடுதண்ணியில். செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். செவ்வாழைப்பழத்தில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து இதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் ஊற வச்சிருக்கிற முந்திரியும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நட்ஸ் வந்து கொஞ்சம் அதிக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி விட்டமின்ஸ் ஃபைபர்ஸ் கூட சேர்த்து நமக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும். கூடவே வந்து பழமும் போட்டு 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு சூப்பரான ரெட் பனானா டேட் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம கொஞ்சம் கூட இல்லை சுகர் ஆட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அந்த டே வந்து மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்ற வரைக்கும் எடுக்காதுங்க. டயர்டாகாமையும் இருப்பாங்க. அடுத்து என்ன ரெசிபின்னு பார்த்துடலாங்க. இது குழந்தைங்கள்லேருந்து நம்ம டாட்லர்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம்னு சொல்லி கடையில் பட்டையாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்லேயே செய்யலாம். இது மாதிரி ஒரு வெக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. நேந்திரம் பழத்தை 2 காயில் எந்த அளவுக்கு பவுடர் கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். இப்போ வந்து லைட்டாக தண்ணியில் வந்து உப்பு போட்டு கலந்து வச்சுக்கிறேங்க. இதுக்குள்ளேயே வந்து நம்ம பழத்தை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் கருத்து போகாமல் இருக்குங்க. லைட்டு போல் ஒரு ஸ்லிட் போட்டுட்டு தோல் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லைஸாக பண்ணிக்கலாங்க. நம்ம இதை வந்து வெயிலில் வச்சு காய வைக்க தான் போகிறோம். ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு.
இந்த நேந்திர மால்ட் பவுடர் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாலிட்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, 6 மந்த்ஸ்லேருந்து அந்த குழந்தைங்கள்லேருந்தே நம்ம வந்து ஈஸியாக வந்து நேந்திர மால்ட் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்த்திங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் கூட இருக்காது இது சாப்பிட்டாங்கன்னா. பொதுவாகவே வாழைப்பழத்தில் பொட்டாசியம் மெக்னீசியம் அதிகமாக இருக்கிறதுனால ப்ராப்பரான வெயிட் கெயின் ஹெல்த்தியான முறையில் கண்டிப்பாக நடக்குங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் இது போல் வச்சுட்டு மேலே காய வச்சிடலாங்க. தண்ணி இருந்தால் பிளேட்டில் அப்படியே ஒட்டிக்கும், அதனால் லைட்டாக தண்ணியை மட்டும் ட்ரை பண்ணிட்டோம். இது வந்து ஒரு 2 நாள் ஆச்சுங்க எனக்கு காயறக்கு. வெளில யாருக்காவது இது போல் ஸ்மால் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கூட ஈஸியாக இது போல் நேந்திரம் மால்ட்டு, ஐபிசி மால்ட்லாம் செய்யலாங்க. அந்த மெத்தட்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் இது போல் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாள் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு அந்த நேந்திரம் சிப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஆயிடுச்சு. இனி இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. வாழைக்காய் இதை மட்டும் அரைச்சோம்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக ராஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்குங்க. கூடவே 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கங்க, நல்லா மணமாக இருக்கும். அரைச்சது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தான பவுட்ரு மாதிரி தாங்க இருக்கும். இருந்தாலும் ஒரு ஜல்லடை வச்சு சளிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம மால்ட்டு மாதிரி செய்யும்போது திப்பி திப்பியாக இல்லாமல் நம்ம நல்லா நைஸாக வரும். அதுக்காக தான். வெறும் 2 காயில் செஞ்ச நேந்திர மால்ட்டு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பவுடர் கிடச்சிருக்குன்னு. நீங்கள் ஒரு சீப்பு வாங்கி இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டாவே போதும். கிட்டத்தட்ட குழந்தைங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் வருங்க. 1 ஸ்பூன் போட்டாலே வந்து நிறையா வருதுங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்கள் குட்டீஸ்க்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிற அளவாக பார்த்து செஞ்சுக்கலாம். நேந்திர மால்ட் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காய் இப்போ நேந்திரங்காய் தவிர வேறு எதுவுமே போடலிங்க. நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக முந்திரி பாதாம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே கொஞ்சம் வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குற மாதிரி இருக்குங்க. எப்போவுமே இது போல் தனியாக ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஆட் பண்ணுங்கள். வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா மெயின் இது போல் நேந்திரம்பழம், செவ்வாழை, அதுக்கப்புறம் வந்து பூவாழை இதெல்லாம் வந்து ரொம்பவே குழந்தைங்களுக்கு வந்து நல்லதுங்க. வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் இது போல் நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருக்குறேங்க, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சூடானோடனே ஆட் பண்ணிடலாங்க. கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க, டக்குன்னு வந்து கெட்டியாயிரும். நேந்திர மால்ட் பவுட்ரு மட்டும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. நீங்கள் தண்ணியில் தான் இது போல் கலக்கணும்னு அவசியம் இல்லை, பால் ஊற்றி கூட கலக்கலாம், அதுவுமே டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு ஃபஸ்ட்டே செய்யும்போது கொஞ்சம் தண்ணியோட அளவு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நீங்களே கன்சிஸ்டன்சி பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா இது போல் சிம்லேயே வச்சு கொதிச்சுது அப்படின்னா நல்லா வெந்து பச்சை வாசனையே இல்லாமல் இருக்குங்க. இப்போ இது கூட வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு சுகர் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் உப்பு கூட ஒரு துளி உப்பு கூட ஆட் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாங்க. மாதிரி காய்ச்சிட்டு ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஒரு டம்ளர் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கம்முன்னு குடிச்சிக்குவாங்க. நீ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே உளுந்தங்கஞ்சி அப்போவே உடனடியாக செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இது வந்து இப்போ நான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறேங்க. இது கூடயே வந்து 1/4 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துருக்கிறேன். உளுந்து என்ன கப்பில் அளந்தனோ அதே அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பயிறு, கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, நம்ம சாப்பாடு அரிசி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுருக்கிறேன். எப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரீமிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு நிழல்லையோ வெயிலையோ காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி செய்ய ஆரம்பிங்க. நிறைய தூசு இருக்குங்க அதில். இப்போ பாருங்கள், நான் ஊற வைக்காமல் ஜஸ்ட்டு வந்து இது போல் கழிஞ்சிட்டு உடனே வந்து நீங்கள் வெயிலில் வந்து காய வச்சுருங்க. அப்படி பண்ணும்போது தண்ணீர் வந்து ரொம்ப ஊறி போகாது, ஈஸியாக வந்து ரோஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து வெயிலையே வந்து சூடாகணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக அந்த ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ கருப்புளுந்தை வச்சு நம்ம செய்ய போகிற ரெசிபி அவ்வளோ ஹெல்த்திங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். கருப்புளுந்து வந்து பெண்களுக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியுங்க. அது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்தே அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல நியூட்ரிஷனாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த உளுந்தை வந்து இது போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுபட்டுக்கணும். கூடயே 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். கருப்புளுந்து பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீனுங்க. இதில் வந்து அதிக கலோரிஸ் இருக்கிறதுனால இது வந்து இது கூட நட்ஸு, அப்புறம் வந்து கீ, அதுக்கப்புறம் போரிச், அதாவது கஞ்சி மாதிரிலாம் செய்யும்போது இது மசில் மாஸை வந்து நல்லாவே பில்டப் பண்ணுது. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்க நல்லாவே வந்து 4 படம் குடிச்சிட்டே இருக்கும்போது வெயிட் கெயின் ஆகிறது உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு, மணமுமே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு பேனில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாங்க. இவ்வளோ நாளாக கருப்புளுந்தங்கஞ்சி செய்யும்போது உளுந்து மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் உளுந்துக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பயிறு இதை போட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாயாசம் குடிக்கிற எஃபெக்ட் இருக்குங்க. ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸு நமக்கு கிடைச்ச மாதிரியும் ஆச்சு. நல்லா இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பாயசம்னு சொல்லி கொடுங்க, குழந்தைங்க வந்து விரும்பி குடிச்சிக்குவாங்க. இப்போ வந்து அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அரிசியும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த கருப்புளுந்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா 10th 12th குடிச்சிட்டு இருப்பாங்க. பீரியட்ஸ் பெயின் முதலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை குடிச்சதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலாக வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போல்லாம் வந்து பெயின் மாதிரியே இருக்கிறதில்ல, நார்மல் மற்ற நாள் மாதிரியே தான் அந்த அன்றைக்குமே இருக்கும். ஸோ பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கொடுங்க. இப்போ மிக்சர் ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் போட்டு அரைச்சி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிடலாங்க. இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போ வேணுமோ அப்போ கஞ்சி எடுத்து செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம கீழே அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி
முன்னாடியே தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டோம், கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கஞ்சி செய்கிறது சிம்பிளாக முடிஞ்சிருங்க. படுப்பில் வச்சு சிம்லேயே வச்சுருங்க. உளுந்து அந்த பருப்புலாம் இருக்கிறது மொல்லமாக நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டால் கரெக்டாக கஞ்சியான பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவை மாற்றிக்கங்க. ஒரு 2-3 நாள் நீங்கள் செஞ்சிங்கன்னா எந்த பதத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். நல்லா இது கொதிச்சு நுரையடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இனிப்புக்கு நாட்டு சக்கரை இல்லை பனங்கருப்பட்டி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக பாயாசம் நினச்சிட்டு வேணும் வேணும்னு கேட்டு குடிப்பாங்க. ரொம்ப பிடிக்குங்க. நாங்களும் அடிக்கடி செய்வேங்க. இந்த மாதிரி பார்த்த 8 ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அண்ட் மிக்ஸுமே வந்து நீங்கள் ரெகுலராக வந்து செஞ்சு ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கலாம் குழந்தைங்களுக்கு. வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணிக்கிற எல்லா பொருளுமே வந்து ரொம்ப ரொம்ப சத்தான பொருள், நல்ல பொருள், எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணல, சுத்தமாக வீட்டில் செஞ்சது. சாப்பிட வைக்காமல் இதை கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லல. நிறையா குழந்தைங்க 7 மணிக்கு பஸ் வந்துடும், 6:30க்கு பஸ் வந்துடும் அப்படிங்கிறதுனால காலையில் அந்த நேரத்தில் நம்மளாலே சாப்பிட முடியாது. குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க? ஒரு டம்ளர் பாலை மட்டும் குடிச்சிட்டு போகிறவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து டைமில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு கலந்து குடிச்சிங்கன்னா நல்லாவே வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. காலையில் நேரம் குடிக்கணும் இல்லைங்க, நீங்கள் எந்நேரம் வேணாலும் சாயங்காலம் ஸ்கூல்ட்டு வந்தாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நமக்குமே டீ காஃபி ரொம்ப அடிக்டடாக இருந்தோம்னா தாராளமாக இதுக்கு வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக நாமளுமே குழந்தைங்களோட சேர்ந்து பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அடுத்து இதே மாதிரி வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டர் தென் பாய் ஃப்ரம் இந்து கௌதம்.